கிராமிய அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் என்சிஎனிகா அவர்களே, இந்த நிகழ்வினுடைய பிரதான காரணகர்த்தாவாக முதன்மை விருந்தினராக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாண கடற்தொழில் மற்றும் கிராமிய அபிவிருத்தி போக்குவரத்து அமைச்சர் தம்பி டெனிஸ்கரன் அவர்களே, எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் ரூராஜா சார் அவர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர் ஹரிரட்னம் சார் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் அண்ணன் கோராஜா அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் அண்ணன் தவபாலன் அவர்களே, அண்ணன் புஷ்பராஜா அவர்களே, அண்ணன் சுப்பையா அவர்களே, இந்த வடக்கு மாகாண சபையினுடைய அமைச்சருடைய செயலாளராக இங்கு வருகை தந்திருக்கின்ற ரவிசந்திரா அவர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய அண்டாவளை பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச சபையினுடைய மதிப்புக்குரிய உத்தியோகத்தர்களே, கிராம அபிவிருத்தி சங்கங்களுடைய தலைவர்களே, செயலாளர்களே, கௌரவ உறுப்பினர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, எங்களுடைய கட்சியின் கண்டாவளை பிரதேசத்துக்கான அமைப்பாளர் தம்பி தயானந்தன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வடக்கு மாகாண சபைக்கான ஒரு தேர்தல் நடைபெற்று 1வது ஆண்டை பூர்த்தி செய்கின்ற நிலையில் வடக்கு மாகாண சபை உங்களுக்கு என்ன செய்தது, வடக்கு மாகாண சபைக்கு நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்தீர்கள், அவர்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கின்றவர்களுக்கு சில விடைகளை நீங்கள் சொல்லக்கூடிய சாத்தியப்பாடுகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. மக்களுடைய வாழ்வாதாரம், எங்கள் மக்களுக்கான ஒரு நிரந்தர சமாதானம், நிரந்தர அமைதியை இந்த மண்ணிலே ஏற்படுத்துவதற்காகத்தான் 87ஆம் ஆண்டிலே இந்த வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாண சபை அரசாட்சி முறையை இலங்கையினுடைய அரசியல் ஜாப்புக்குள் கொண்டு வந்து இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக 13வது திருத்தம் என்ற அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டது. அது நடைமுறையில் வராமல் பல காலங்கள் இழுத்தடித்து இப்பொழுதும் கூட அந்த மாகாண சபையை நடத்த விடாமல் இழுத்தடித்துக் கொண்டு அதனை ஒரு ஆளுநருடைய கைப்பிடிக்குள் வைத்திருப்பதிலும் அரசாங்கம் முழு முயற்சியை மேற்கொள்கிறது. அந்த எல்லைகளை தாண்டி, அந்த இறுக்கமான பிடிகளை தாண்டி இருக்கின்ற சில சட்ட அங்கீகாரங்கள், சட்ட அதிகாரங்களை வைத்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய பணிப்பு பேரில் எங்களுடைய கௌரவ அமைச்சர் டெனிஸ்கரன் அவர்களுடைய விடாமுயற்சியால் எங்களுடைய கிராம மக்களுடைய முயற்சியில் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த மண்ணிலே இன்று இந்த ஒரு பெரிய கைங்கரியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்வாதாரம் மிக முக்கியமானது. நாங்கள் இந்த மண்ணிலே நிலைத்து வாழ்வதற்கும் நீடித்திருப்பதற்கும் எங்களுக்கான வாழ்க்கை வாழ்வாதாரம் அன்றாட சீரியம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த வீதியிலே ஒரு கொஞ்சம் இடங்களை நாங்கள் பார்க்கலாம், அங்காலே நாங்கள் இந்த வீதியால் போக முடியாது. இந்த கேப்பாரப்புத்தி வரையும் இருக்கிற கல்லாற்றிலே போய் நாங்கள் மீன் பிடித்து வர முடியாது. அவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையிலே பல பாதிப்புகளை இந்த மண்ணிலே நாங்கள் சந்தித்து வாழ்கிறோம். இந்த சொந்த மண்ணிலே 30 வருடங்களுக்கு மேல் இந்த நாதன்குடியிருப்பிலும் உழவனூரிலும் குமாரசாமிபுரத்திலும் மயில்வாரபுரத்திலும் வாழுகின்ற எங்களால் அந்த மண்ணிலே ஒரு வீடு கட்டுவதற்கு இன்னும் எங்களுக்கு அனுமதி இல்லை. யுத்தம் முடிந்து 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. ஆனால் காணிக்கு உரிமையற்றவர்களாக வீட்டு திட்டம் கிடைக்கும், அந்த வீடுகளை அமைத்து நிம்மதியான ஒரு வாழ்வை எங்களால் அமைக்க முடியவில்லை. அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்து வருகிறது. இதே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு புள்ளிதான் எங்களுக்கு கிடைத்த எங்களை நாங்களே ஆளுவதற்கான ஒரு சின்ன அளவுதான் இந்த மாகாண சபை. ஆகவே இந்த மாகாண சபையை கூட செயல்பட விடாமல் அதனை ஒரு நிர்மூலமாக்குவதில் அரசு ஒரு தமிழர்கள் ஒரு ஆட்சியை செய்யக்கூடாது என்பது மிக கவனமாக இருக்கிறது. இதையும் மீறி உங்களுடைய ஆதரவோடும் உங்களுடைய ஆத்ம பலத்தோடும் உங்களுடைய முழுமையான ஆதரவோடும் நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம். விரைவிலே இந்த நாதன் திட்டம் தம்புராசபுரம், உழவனூர், மயில்வாகனபுரம், குமாரசாமிபுரங்களில் இருக்கிற காணிகளை விரைவிலே ஒரு தீர்வு காணப்படும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதற்கான முழு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நேற்று பின்னேரம் கூட நான் முதலமைச்சரோடு சந்திக்கிற பொழுது இன்று அவர் இந்த இடத்துக்கு வர முடியாமல் போனதற்கு ஒரு காரணம், அவர் மாற்று வலுவுள்ளோருக்கான ஒரு முக்கியமான நிகழ்வை அவர் போக வேண்டிய சூழல் காரணமாக தான் டெனிஸுக்கும் சொல்லியிருக்கிறேன். சரி, குரல் நீக்க வேண்டாம் என்று அவர் சொன்னார். ஆகவே அவருடைய சார்பாகவும் உங்களுக்கு நான் அவருடைய கருத்துக்களை சொல்லி காணிகளுக்கு விரைவாக தீர்வு கிடைத்து வீட்டு திட்டம் கிடைக்கும். நீங்கள் யாருடைய கதைகளுக்கும் எடுபட வேண்டாம். நாங்கள் உங்களோடு இருப்போம். ஏனென்றால் நீங்கள் எங்களை தெரிவு செய்யவில்லை, உங்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நாங்கள். நிச்சயமாக அதற்கான வழிகளை நாங்கள் விரைவாக செய்வோம். அந்த நிலையிலே உங்களுடைய அந்த ஒவ்வொரு ஆதங்கங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் புரிந்தவர்கள் என்ற வாயில் உங்களோடு இந்த மண்ணிலே நாங்கள் பிறந்து வளர்ந்து உங்களோடு ஒருவராக நாங்கள் எல்லோரும் வாழ்கின்றவர்கள் என்ற வகையில் நாங்கள் உங்களோடு சேர்ந்து எங்களுடைய உயிர் உள்ளவரை பணியாற்றுவோம். அதற்காக உங்களோடு
கூட இருப்போம் என்று கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்கு மிக மிக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.